இது வந்து என்னோட பழைய ஸ்ட்ராபெர்ரி. இதுதான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெர்ரி. இது வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஏன்னா பழைய வீட்ல போனப்போ வாங்கினது நானு. இதில பாருங்க ஒரு 10, 11 செடி கிட்ட இருக்கு. ஆனா எத்தனை செடி வாங்கினேன்னு எனக்கு உண்மையா ஞாபகம் இல்ல. பட் 2 வெரைட்டி இருந்தது. இன்னொன்னு வந்து பயங்கர ஸ்வீட்டா இருந்தது. அது வந்து செத்து போயிருச்சு. இது கொஞ்சம் சின்னது தான். பெருசாவும் இருந்தது மத்த பிளான்ட்டு. அது எனக்கு கலர் வந்து வேறு பூ வந்து வேறு கலர் மாரியும் ஞாபகம் இருக்கு. பட் எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. இப்போ ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு என்னமோ பிங்க்கா அப்படி மாரி இருந்தா மாரி ஞாபகம் இருக்கு. பட் எனக்கு டவுட்டு தான். கிளியரா தெரியல எனக்கு. ஞாபகம் இல்ல. ஏன்னா அது 1 வருஷம் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் செத்து போச்சு. இத நான் வந்து அப்படியே மல்டிப்ளை இது வந்து அதே பாட்ல ஒரு 2 தடவ மாத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். அதே ஒரே பாட்ல தான் அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். இதுலேருந்து ஒரு நார் மாரி நீட்டா வரும். இப்ப அந்த லீஃப் தெரியுதுல்ல, அந்த லீஃப்ல வந்து இருக்கிற மாரியே ஒரு நீட்டமா ஒரு கிளை மாதிரி வரும். ஒரு கிளைம்பர் வெரைட்டி மாரி. அதில நடுவுல ஒரு லீஃப் வரும். அத உடைச்சு வச்சா அப்படியே இன்னொரு பிளான்ட் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த மாரி தான் நான் அந்த 10 பிளான்ட்டுமே மல்டிப்ளை பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதையும் அப்படி பண்ணலான்னு நெனைக்கிறேன். நான் பெருசா இத ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்தனால கேர் பண்ணல ரொம்ப. விட்டுட்டேன். அந்த ஃப்ரூட்ஸும் யாரும் பெருசா வீட்ல சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப தான் ஆசையா இருக்கு. ஒரு ஏரியால ஃபுல்லா வச்சா நெறைய வளரும்ல ஃப்ரூட்ஸ் நமக்கு அப்படின்னு